السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمد ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا إن تنصروا الله ينصركم ويثبت أقدامكم صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم المؤمن من أمنه الناس. وقال أيضا من لم يهتم بأمر المسلمين فليس منا أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. அருளன்பு பண்பில் அளவற்ற உந்தன் திருநாமம் போற்றி துவக்குகிறேன். அல்லாஹ் சாந்தியும் சமாதானமும் சர்தாரே ரோஜான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் சான்றுகளை வலுவாதை பேணி பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், உலக மூமின்கள், குறிப்பாக அல்லாஹுடைய நல்லருளை நாடி வந்திருக்கின்ற நம் அனைவரும் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் நிலவட்டுமாக. அன்புக்கும் அந்நியத்திற்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார் அருமைய சகோதரர்களே, இந்த வார ஜும்மா பயானுடைய தலைப்பு அபூபக்கர்களாக உருவாகுங்கள், அபூ தாலிபுகளை உருவாக்குங்கள் என்ற தலைப்பிலே உங்களிடத்திலே உரையாற்ற இருக்கிறேன். இந்த தலைப்பு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கலாம். எப்போதுமே காலத்துக்கு ஏற்ப உபதேசங்கள் செய்வதை போன்று இந்த தலைப்பிலே உங்களிடத்தில் உரையாற்ற காரணம், பொதுவாக ஒரு நாட்டினுடைய ஜனநாயகத்தின் தூண்களாக 4 விஷயங்கள் இருப்பதாக அறிஞர் பெருமக்கள் கூறுகிறார். ஒரு நாடு சீராக, சிறப்பாக, நிம்மதியாக, சுபிட்சமாக, சந்தோஷமாக இருக்கணும்னா 4 விஷயங்கள் சிறப்பாக இருக்க வேண்டும். இந்த 4ஐ உள்ளடக்கியதான் ஒரு நாடு என்பது. ஒன்று, சட்டங்களை இயற்றுகின்ற பாராளுமன்றங்கள், சட்டமன்றங்கள். இரண்டாவதாக நீதித்துறைகள். மூன்றாவதாக அந்த சட்டங்களை செயல்படுத்துகின்ற நிர்வாகத்துறைகள். நான்காவதாக ஊடகத்துறை, செய்தித்துறைகள். இந்த 4ம் எந்த நாட்டிலே நடுநிலையாக, சீராக, சிறப்பாக செயல்படுகின்றதோ அந்த நாட்டு மக்கள் சுபிட்சமாக, சந்தோஷமாக, நேசமாக இருப்பார்கள். ஆனால் சமீப காலமாக எல்லா நாடுகளிலும், அதாவது எல்லா நாடு என்பதாக கூட சொல்ல முடியாது, சில நாடுகளிலே துவேஷமும் விரோதமும் உடையவர்களாக இந்த 4 பேரும் ஆகி போனார்கள். நமது இந்தியாவுக்கும் நாம் முதலிலே வருவோம். ஏன்னா மற்ற நாடுகளை எல்லாம் பேசிக்கொண்டு நமக்கு நேரம் ஆகும். ஆனால் இந்த 4ம் சிறப்பாக செயல்படக்கூடிய நாடுகளும் இருக்கின்றது. அவர் சுபிட்சமாக இருக்கிறார்கள்.
இந்த இந்திய தேசம் என்பது சமீப காலமாக இந்த நான்கும் சீரழிந்து போயிருக்கிறது, சீர்கெட்டு போயிருக்கிறது. பாராளுமன்றங்கள் என்பது சிறுபான்மை மக்களுக்கு, குறிப்பாக முஸ்லிம்களுக்கு எதிரான சட்டங்களை இயற்றக்கூடிய இடமாக ஆகி போனது. சரி, நீதித்துறை எப்படி இருக்கிறது என்றால் அதுவும் சீர்கெட்டு போனது. ஒரு வழக்கை விசாரிக்கிற நேரத்திலே நீதம், நேர்மை என்பதெல்லாம் தவறி போய் பெரும்பான்மையான மக்கள் எதை விரும்புகின்றார்களோ, அல்லது அந்த நீதிபதிகள் எந்த மத நம்பிக்கை உடையவர்களாக இருக்கிறார்களோ, அல்லது எந்த கொள்கையிலே அவர்கள் வளர்க்கப்பட்டிருக்கிறார்களோ, வார்த்தெடுக்கப்பட்டிருக்கிறார்களோ, அதற்கு சாதகமாக தீர்ப்பளிக்கிறார்கள். நிர்வாகத்துறையும் அப்படித்தான் இருக்கின்றது. நிர்வாகத்துறை என்பதை பார்க்கிற நேரத்திலே தமிழகம் பரவாயில்லை. அதன் காரணமாகத்தான் மதுரையிலே நடைபெற இருந்த மிகப்பெரிய கலவரங்கள் தடுக்கப்பட்டது. ஆனால் மற்ற மாநிலங்களிலே, ஊபி போன்ற இடங்களிலே பார்த்தோம் என்றால் அந்த நிர்வாகத்துறை என்ன செய்கிறது? புல்டோசர்களை கொண்டு முஸ்லிம்களுடைய, சிறுபான்மை மக்களுடைய இல்லங்களை, வீடுகளை இடிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஊடகத்துறை என்பது சிறுபான்மை மக்களுக்கு எதிராக இருக்கிறது. ஒன்றும் இல்லை, வேறு ஒரு மதத்தை சார்ந்தவருடைய வீட்டிலே ஒரு குண்டு எடுக்கப்பட்டால், ஒரு பிரமுகருடைய வீட்டிலே குண்டு எடுக்கப்பட்டது, குண்டு வெடித்தது. அதே அவன் ஒரு முஸ்லிமாக இருந்து அவனுடைய வேல் வெடிச்சிருந்தாலும் கூட, ஒரு சிலிண்டர் வேன்ல போறாங்க, வேன்ல வெடிச்சிருச்சு, முஸ்லிம் பயங்கரவாதி இந்த நகரத்தை தகர்ப்பதற்காக சென்ற நேரத்திலே இடையிலே வெடித்து சிதறி போடும். அவ பார்க்கக்கூடிய மக்களுக்கு என்ன ஏற்படும்? பொதுவாகவே இந்த உலகம் என்பது பொய்யையும் வதந்தியைத்தான் நம்புகின்றது. அப்படிப்பட்ட உலகம் தான். எனவேதான் பெருமானார் சொல்வாங்க, கலிகலக்கும் சராசா, மூன்று விஷயத்தை அல்லாஹ் வெறுக்கின்றான். கீழவக்கால், வதந்திகளை அல்லாஹுத்தால வெறுப்பதாக ஏன் பெருமானார் சொன்னாங்க? வதந்திகளைத்தான் இந்த உலகம் நம்புகின்றது. இப்ப என்னை பத்தி பெருமையா பேசுனா யாராவது செவி கொடுத்து கேட்பாங்களா? ரொம்ப கம்மி. இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க? அவர் வேலையை அவர் செய்யறாரு, என்னங்க பெருசா இருக்கு, என்னை பத்தி தப்பா சொல்லுங்க. எனக்கு அப்பவே ஒரு சந்தேகம் இருந்துச்சு அப்படிமா. என்னதான் இருந்தாலும் உழுக்குள்ள அப்படிதான் இருந்திருப்பாங்க அப்படின்னு. அப்ப இந்த நான்கும் எப்போது சீர்கெட்டு போனதோ அந்த நாடு சீர்கெட்டு போகிறது. இந்த கடந்த 3 தினங்களாக திருப்பரங்குன்றத்திலே நடக்கின்ற விவகாரங்கள் உங்களுக்கு தெரியும். நாம் நமக்கு சாதகமாக பேசவில்லை. பொது விஷயம் என்னவென்றால், கார்த்திகை தீபம் ஏற்றுவது என்பது மற்ற மதத்தினுடைய கலாச்சாரம். செய்யட்டும். இப்ப தெருவில் எல்லாம், நம்ம தெருவில் எல்லாம் செய்யறாங்க, ஏத்துறாங்க. நம்ம என்ன சொல்றோம்? ஏற்றட்டும். என்ன செய்வாங்க? ஒரு திருவிழா இருக்கிறது, தேர் திருவிழா இருக்கிறது, நம்ம தெருவுக்குள்ள வர்றாங்க, இந்த மாதிரி பள்ளியாசல வந்தா என்ன செஞ்சாங்க? வளைஞ்சு போறாங்க. நம்ம என்ன சொல்றோம்? வரட்டும், அது அவருடைய தெரு. வருகிறார்கள். சில நேரங்களிலே பார்த்தோன்னா தெருவுக்கு நடுவிலே வந்து என்ன செய்யறாங்க? மாற்று மத சகோதரர் இருக்கிறார்கள். அந்த மதத்தை சார்ந்தவர்கள் சில திருவிழாவுடைய நேரத்துல உள்ள வர்றாங்க, அவங்களுடைய வீடுகளுக்கு வந்துட்டு போறாங்க. நம்ம எதுவும் சொல்றது இல்லை. ஏன் என்று சொன்னால், மத சுதந்திரம் என்பது ஒரு நாடு கொடுத்ததாக அல்ல, இந்த மார்க்கமே அதை கொடுத்திருக்கிறது. இஸ்லாமிய மார்க்கம் என்பது எல்லா மதத்தை சார்ந்தோரும் தன்னுடைய மதத்தின் அடிப்படையிலே வழங்குவதற்கான உரிமைகளை கொடுத்த மார்க்கம் இஸ்லாம். லக்கும் தீனுக்கும் வலிய தீன், உங்களுக்கு உங்களுடைய மார்க்கம், எங்களுக்கு எங்களுடைய மார்க்கம். அதுதான் இஸ்லாத்தினுடைய பண்பாடு என்பது. அப்ப திருப்பரங்குன்றத்தில் என்ன ஏற்படுகிறது என்று சொன்னால், கடந்த 100 ஆண்டுகளாக அவர்கள் ஏற்றுகின்ற அந்த தூணிலே தீபத்தை ஏற்றுகிறார்கள். அந்த கோயில் நிர்வாகம் உட்பட, அங்கு இருக்கின்ற மக்கள் உட்பட எல்லோரும் அதைத்தான் கூறுகிறார்கள். ஆனால் ஒரு தனிநபர் வழக்கு தொடுக்கின்றார். என்ன வழக்கு தொடுக்கிறார்? அந்த சிக்கந்தர் மலைக்கு மேலே இருக்கின்ற அந்த ஒரு தூணிலே, அந்த சிக்கந்தர் மலைக்கு அருகிலே இருக்கிற ஒரு தூண்,
அது அடையாளத்துக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு தூண், ஒரு எல்லை வரையறைக்காக ஏற்படுத்தப்பட்ட அந்த தூண். அந்த தூணிலே போய் நாங்கள் தீபம் என்பதாக ஒருவர் வழக்கு தொடுக்கிறார். பெயரெல்லாம் நம்ம சொல்வதற்கு விரும்பவில்லை. இது ஒரு புனிதமான இடத்தில் அந்த பெயரெல்லாம் நம்ம சொல்லுங்க தேவை. ஒருவர் வழக்கு தொடுக்கின்றார். அதை விசாரித்த நீதிபதி என்ன செய்கிறார்? அந்த இடத்திலே தீபம் ஏற்ற வேண்டும் என்பதாக உத்தரவிடுகின்றார். இன்னும் சொல்ல போனால் எழுதுகிறார்கள், அறிஞர் பெருமக்கள் கூறுகிறார்கள், இந்த இரண்டு மலைக்கு மத்தியிலே வெவ்வேறு வழிகள் இருக்கிறது. வேற வழியில போய் இவர் தீபம் ஏற்றிக் கொண்டிருக்கிறார்கள். சிக்கந்தர் மலைக்கு போக வேண்டும் என்பதாக சொன்னாலும் கூட இன்னொரு வழியிலே வர வேண்டுமா? அதற்கும் இதற்கு மத்தியில எந்த வகையான தொடர்பும் இல்லை. அவ என்ன கூறுகிறார்கள்? இந்த இடத்திலே நீங்கள் தீபத்தை ஏற்றுவது என்பது நம்முடைய வழமையும் அல்ல. இந்த இடத்திலே தீபத்தை ஏற்றினால் பிரச்சனை ஏற்படும். ஏனென்று சொன்னால் தர்காவை தாண்டி நீங்கள் அங்கே செல்ல வேண்டும். இது ஒரு புதிய வளமை ஏற்படுத்த வேண்டாம் என்பதாக அங்க இருக்கக்கூடிய கோயிலுடைய பூசாரிகள், அந்த மக்கள் எல்லோரும் கூறுகிறார்கள். ஆனால் அந்த நீதிபதி தீர்ப்பளிக்கின்றார், அந்த இடத்திலே தீபம் ஏற்ற வேண்டும் என்பதாக. அந்த உள்ளூர் மக்கள் அதை தடுக்கிறார்கள். முடியாது என்பதாக தடுத்தும் கூட செய்கிறார்கள். அதை ஏற்றுவதற்காக ஒரு கும்பல் செல்கிறது. காவல்துறை, அரசாங்கம் காவல்துறையும் சரியாக செயல்பட்ட காரணத்தினால் கலவரம் ஏற்படாமல் தடுக்கப்படுகிறது. காவல்துறை மிகப்பெரிய போராட்டத்திலே ரத்தங்களை கொடுத்து என்ன செய்கிறார்கள்? கலவரத்தை தடுத்திருக்கிறார்கள். இன்னும் இந்த பிரச்சனை நடக்கின்றது. சரி, நாம் இங்கே சொல்லக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், இஸ்லாமிய சமுதாயத்துக்கு இந்த நேரத்தில் இரண்டு வகையான கடமைகள் இருக்கின்றது. முதல் கடமை என்னவென்றால், இந்த மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி அபூபக்கர்களாக உருவாகுவது என்பது ஒவ்வொரு முஸ்லிமுடைய கடமையாக இருக்கிறது. அங்கு நடந்தது, தடுக்கப்பட்டது என்பது வேறு. ஒவ்வொரு முஸ்லிமும் இந்த மார்க்கத்தின் விஷயத்திலே விழிப்போடு இருக்க வேண்டும். எப்படி தன்னுடைய சுய காரியங்களை எப்படி விழிப்போடு இருக்கின்றோமோ, அது மாதிரி இந்த மார்க்கத்தின் விஷயத்திலே கொஞ்சம் விழிப்போடு இருக்க வேண்டும். இந்த மார்க்கத்துக்கு எதிராக என்ன நடைபெறுகிறது, அதை இந்த மார்க்கத்தை பாதுகாப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற விழிப்புணர்வு என்பது இன்றைய இஸ்லாமிய சமுதாயத்துக்கு தேவை. நம்ம எதையுமே கண்டுக்கிறது இல்லை. ஏதோ சில பேர் வந்தோமா, தொழுதமா, நம்ம பாட்டு போனோமா, சம்பாரிச்சோமா, சாப்பிட்டோமா, படுத்தோமா, நம்ம நல்லா இருந்தா போதும். பக்கத்து வீட்டுக்காரர் எப்படி போனாலும் கூட கண்டுக்கிறது இல்லை. பக்கத்து வீட்டுக்காரர் சாப்பிட்டாரா சாப்பிடலையா, நம்முடைய உறவுகள் எவ்வளவோ கஷ்டப்படுகிறார்கள், ஒரு மார்க்கத்தை சார்ந்தவர்களுடைய வழிதவறி போகிறார்கள், எதையும் கவனிக்கிறது. ஆனால் அபூபக்கர் சித்திக்கை போன்று ஒவ்வொருவரும் இந்த மார்க்கத்துக்காக வேண்டி தன்னை தயார் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், தன்னை தியாகம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இதன் பொருள் என்னவென்று சொன்னால், போருக்கு புறப்படுதல் என்ற அர்த்தம் அல்ல. இந்த மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி ஒவ்வொரு முஸ்லிமும் தன்னை எந்த நேரத்தில் எது தேவையோ அதை தியாகம் செய்ய தயாராக வேண்டும். இந்த மார்க்கத்துக்காக வேண்டி, இந்த மார்க்கத்துக்கு எதிராக ஒரு சட்டம் இயற்றப்படுகிறதா, சட்ட ரீதியாக அதை எதிர்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தயாராக வேண்டும். இந்த மார்க்கத்துக்காக பொருளாதார உதவிகள் தேவையா, உதவி செய்ய வேண்டும். இந்த மார்க்கத்துக்காக தன்னை தியாகம் செய்யக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டதா, தியாகம் செய்ய வேண்டும். அதனால் அபூபக்கர் சித்திக் அவர்கள் அடிக்கடி சொல்வாரா, நான் உயிரோடு இருக்கிற நேரத்திலே இந்த மார்க்கத்துக்கு ஒரு குறை ஏற்படுமா என்பதாக அவர் கேட்பார்களாம். நான் உயிரோடு இருக்கிற நேரத்திலே இந்த மார்க்கத்துக்கு ஒரு குறை ஏற்படுமா, அதை நான் ஏற்றுக்கொள்வேனா என்பதாக அவர்கள் சொல்வார்கள். இந்த மார்க்கத்தை பாதுகாப்பதிலே அவ்வளவு உறுதியாக இருந்தார்கள். அல்லாஹ் சொல்வான், என் தன்சுருல்லாஹ் என் சுருக்கும். 47வது சூராவுடைய 7வது வசனம் அல்லாஹ் சொல்வான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, இறை நம்பிக்கையாளர்களே, என் தன்சுருல்லாஹ் என் சுருக்கும். அல்லாஹ்வுக்கு நீங்கள் உதவி செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வார். யுஸப்பித் அக்தாமக்கும், அல்லாஹ் தஆலா உங்களுடைய பாதத்தை உறுதியாக்குவார். மார்க்கத்துக்கு உதவி செய்தல் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுக்கு உதவி செய்தல் என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு உதவி செய்தல். இந்த மார்க்கத்துக்கு எதிராக செயல்பட்ட நேரத்திலே, மக்கள் செயல்பட்ட நேரத்திலே
இந்த மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி, இந்த மார்க்கத்தை பரப்புவதற்காக வேண்டி அபூபக்கர் சித்தீக் அவர் செய்த தியாகங்கள் கொஞ்சம் நிஜம். பொருளை கொடுத்தார்கள். எப்படி கொடுத்தார்கள்? 11 கோடீஸ்வரர்கள் மதிய இந்த அரபகத்தினுடைய 11 கோடீஸ்வரரை ஒரு கோடீஸ்வராய் தான் அபூபக்கர் சித்தீக் அவர்கள். 11 கோடீஸ்வரர்ல ஒரு கோடீஸ்வராய் தான் அபூபக்கர் சித்தீக் அவர்கள். இந்த மார்க்கத்துக்காக வேண்டி அள்ளி கொடுத்தார். அள்ளி அள்ளி கொடுத்தார். கடைசியில எப்படியான தெரியுமா? எழுதுகிறார், ஒரு தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்தீக் அமர்ந்திருக்கிறார். அவர் மீது ஒரு ஆடை தான் இருக்கிறது. ஒரே ஒரு பெரிய துணியை மேலும் கீழமாக சேர்த்து சுற்றி இருக்கின்றார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள். சொன்னார்கள், பெருமானாரை பார்த்து சொன்னார்கள், அபூபக்கரிடத்திலே அல்லாஹ்வுடைய சலாமை சொல்லுங்கள். அபூபக்கரிடத்தில் அல்லாஹ்வுடைய சலாமை சொல்லுங்கள். அல்லாஹ் ஒரு கேள்வி கேட்டான். என்ன கேட்டால், அராலின் அன்தான் அன்னி ஃபீ ஃபக்ரிக சாஹித்துன், நான் கொடுத்த வறுமையை அவர் பொருந்திக் கொண்டாரா அல்லது கோபப்படுகிறாரா என்று அல்லாஹ் கேட்டு வர சொன்னான் என்பதாக ஜிப்ரீல் கூறுகின்றார். ஜிப்ரீல் பெருமானாரிடத்திலே கூறிவிட்டு பெருமானார் அபூபக்கர்ட்ட கேட்கிறாங்க, இந்த அளவுக்கு மார்க்கத்துக்காக அள்ளி அள்ளி கொடுத்து விட்டு ஒற்றை ஆடையில இருக்கிறீரே, இதை பொருந்திக் கொண்டீரா அல்லது வருத்தப்படுகிறீரா? இப்படிதான் கொடுத்துட்டமே, ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஏன் தான் கொடுத்தோமோ என்பதாக கருதுகின்றீரா? அப்ப அவங்க அழுதாங்க. அழுது விட்டு சொன்னார், அலா ரப்பி அகலி, என் இறைவன் மீது நான் கோபப்படுவேன். ஆனா அன் ரப்பி ராவின், ஆனா அன் ரப்பி ராவின், 2 தடவை சொன்னார்கள், என் இறைவனை நான் பொருந்திக் கொண்டேன்வாக சொன்னார்கள். அபூபக்கர் சித்தீக்குடைய வரலாறு நீண்ட நெடிய வரலாறு. இவ்வளவு செல்வம் உடையவர் அந்த செல்வத்தை எல்லாம் மார்க்கத்துக்காக கொடுத்தார். தபூக் போரின் போது அல்லாஹ்வுடைய ரசூலை வீட்டிலே வைத்து விட்டு அள்ளி கொண்டு வந்து எல்லா செல்வத்தையும் கொடுத்தார். ஹிஜ்ரத் பயணத்தின் நேரத்திலே வீட்டிலே எல்லாவற்றையும் கொண்டு வந்து கொடுத்தார். மார்க்கத்துக்காக கொடுத்தார். நாம் என்ன செய்கின்றோம்? இந்த மார்க்கத்துக்கு ஒரு தேவை அப்படின்னு சொன்னா நம்மளே உதவி செய்யக்கூடிய மக்கள் எத்தனை நபர்கள்? ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள், இந்த மார்க்கத்துக்காக நாம் கொடுக்கவில்லை என்று சொன்னால் ஒரு காலம் நமக்கு ஏற்படும், இந்த சொத்துக்களை எல்லாம் மற்றவர் அபகரிப்பார்கள், நம்மை அகதியாக ஆக்குவார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதுதான் அவருடைய திட்டமே. முஸ்லிம்களை அகதிகளாக ஆக்க வேண்டும், அவர்களை இந்த நாடற்றவர்களாக ஆக்க வேண்டும், அவருடைய சொத்துக்களை சூறையாட வேண்டும் என்பதுதான். அபூபக்கர் சித்தீக் அவர் இந்த மார்க்கத்தை எப்படி பாதுகாத்தார் தெரியுமா? வரலாற்றில் ஒரு செய்தி எழுதுகிறார்கள். பத்ர் போர்க்காலம் முடிகின்றது. அவருடைய மகன் அப்துல் ரஹ்மான் ஈமானை ஏற்றுக்கொள்கின்றார். சொன்னார், தந்தையே, பத்ர் போர்க்காலத்திலே நாம் 2 பேருமே எதிரெதிராக இருந்தோம். அவர் அப்ப காஃபிராக இருந்தார். எதிரணியிலே நான் இருந்தேன். உங்களை கொலை செய்வதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. ஆனால் தந்தை என்ற ஆகாரத்தில் உங்களை விட்டு சென்றேன் என்பதாக அபூபக்கர் சித்தீக் அவர்கள் சொன்னார், மகனே, அந்த காட்சியை நான் காணவில்லை. ஒருவேளை கண்டிருந்தால் இந்த மார்க்கத்துக்காகவே என்னுடைய மகன் என்று கூட பார்க்காமல் உன்னை கொலை செய்திருப்பேன்பாக சொன்னார்கள். போர்க்களம், தன்னுடைய பெற்ற மகன் எதிரே நின்றிருந்தார். சொன்னார், இந்த மார்க்கத்துக்காக நீ உன்னை கொலை செய்திருப்பேன் என்று சொன்னால் இந்த மார்க்கத்துக்காக குடும்பத்தை தியாகம் செய்ய அளவுக்கு அவர் வந்தார். அப்ப நாம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, தன்னுடைய உடலால், பொருளால், உயிரால் இந்த மார்க்கத்தை பாதுகாப்பதிலே நாம் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். யாரோ என்னமோ செய்யறா, என்னமோ நடக்குது, நமக்கு என்ன வேலை என்பதாக இருக்கக்கூடாது. இன்னைக்கு ஒரு எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபுல் பண்ணி கொடுக்க சொன்னா 65 பேர் கொடுக்குறேங்கிறாங்க. நம்ம எவ்வளவோ சொல்றோம், அதை ஃபுல் பண்ணி கொடுங்க. இன்னைக்கு பேப்பர்ல போட்டிருக்கான், தமிழ்நாட்டிலே 45 லட்சம் வாக்காளர்கள் நீக்கம் பண்ணி போட்டான். அதற்குரிய முஸ்லிம்கள் தான். பப்ளிக் மைக்கில் சில விஷயங்கள் பேசுவதற்கு நமக்கு யோசனையாக இருக்கிறது. இருந்தாலும் பேசுறோம், வரட்டும் பார்க்கலாம் என்பதாக. அப்ப இப்படிப்பட்ட எவ்வளவு ஒரு விழிப்புணர்வு இல்லாத ஒரு மனிதர்களாக இருக்கிறார்கள், அறிவற்ற சமுதாயமாக இருக்கிறார்கள். போய் இந்த ஃபார்மை போய் நம்ம கொடுத்துட்டா அவங்களே ஃபில் பண்ணி போட்டோ ஓட்டி கொடுத்துருவாங்க. அதை கூட கொடுக்கறது இல்லை. இந்த மார்க்கத்தை பாதுகாப்பவராக இருங்கள். ஒரு செய்தி நேரமாயிருச்சு.
இன்னொரு செய்தி, அபூபக்கர் சித்திக்கை போன்ற மார்க்கத்தை பாதுகாக்க வேண்டும். இரண்டாவதாக என்னவென்று சொன்னால் அபூ தாலிபுகளை உருவாக்க வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் எல்லோருமே துவேஷமுடையவர்கள் அல்ல. யார் அந்த மதவெறி ஊட்டப்பட்டிருக்கிறாரோ அவர்கள் மட்டுமே துவேஷமுடையவர்களாக இருக்கிறார்கள். அது அல்லாமல் பொதுமக்களிலே அதிகமானவர்கள் இந்த மார்க்கத்தின் மீது அன்பு உடையவர்கள். அப்படிப்பட்ட நேசமுடையவர்களை நாம் அரவணைக்க வேண்டும். அவர்களை நம்மோடு பக்கபலமாக வைத்துக் கொள்ள வேண்டும். முஸ்லிம் சமுதாயத்தில் இன்னொரு பலகீனம் இருக்கிறது. இவர்கள் எப்படி மண்ணு மாதிரி உட்கார்ந்து இருக்காங்களோ அது மாதிரி என்ன அப்படின்னா, சில பேர் அவங்கெல்லாம் காஃபிர், அதனால அவங்கள பேசக்கூடாது, அவங்கள எதுவும் வைக்கக்கூடாது, அவங்க பள்ளிவாசலுக்கு உள்ளே வரக்கூடாது. சில பள்ளியில் அதான் இருக்கும். பள்ளிக்குள்ள ஒரு ஃபங்க்ஷன் வச்சு அவங்களை கூப்பிட்டா என்ன செய்யும் அப்படின்னா, அது எப்படி உள்பள்ளியில் அவர்களை கூப்பிடலாம்? இப்படி பேசி பேசி நம்ம உருப்படாம போயிட்டோம். இன்றைய காலத்தில் கட்டாயம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட உயர்ந்தவர்களா? மஸ்ஜித் நபவியை விட உயர்ந்தது எது இருக்கிறதா? நஜ்ரான் தேசத்தின் 11 கிறிஸ்தவர் வருகிறார்கள். பெருமானாரிடத்திலே எந்த மார்க்கம் உண்மை என்பதை விவாதம் செய்வதற்காக வேண்டி 11 நபர்களையும் பெருமானார் அவர்கள் அந்த தங்க வைத்தது மஸ்ஜித் நபவியிலே தங்க வைத்தார்கள். அவருடைய பிரார்த்தனைக்கான நேரத்தில் சொல்றாங்க, நாங்கள் பிரார்த்தனை செய்ய இதே இடத்திலே செய்யுங்கள், இந்த மஸ்ஜித் நபவியிலே செய்யுங்கள் என்பதாக அரவணைத்தார்கள். மாற்று மதத்தோடு அரவணைக்க வேண்டும். அவர்களுக்கு நம்முடைய மார்க்கத்தை சொல்ல வேண்டும். இஸ்லாத்துக்கு வருவதற்காக அல்ல, அல்லாஹ்வுக்கு நியாயத்தை கொடுத்தால் வரட்டும், இல்லாவிட்டால் அவருடைய நம்மிடத்தின் மூலமாக இஸ்லாத்தின் அன்பு இருக்க வேண்டும். இன்னைக்கு நான் மட்டும் தனியாக இருந்து எதையும் செய்துவிட முடியாது, விலகிக் கொள்ளுங்கள். நமக்கு பக்கபலமாக மாற்று மதத்தை சார்ந்தவர் தேவை. இன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்தேன், ஒருவர் கூறுகிறார், அரசாங்கம் தடுக்கட்டும், இல்லை என்றால் நாங்கள் தடுக்க தயாராக இருக்கிறோம். அந்த இடத்திலே போய் தீபம் ஏற்றிவிட்டு கீழே ஒருவரும் இறங்க முடியாது, நாங்கள் தயாராக இருக்கிறோம். மாற்று மதத்தை சார்ந்த ஒரு தலைவர் கட்டி கொடுக்கிறார், எங்க தொண்டர்கள் தயாராக இருக்கிறார் என்பதால். அப்படி என்றால் அப்படிப்பட்ட மக்களை அரவணைக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படிப்பட்ட மக்களை உருவாக்கினார், அரவணைத்தார்கள். அபூ தாலிப் என்ற பெருமானாருக்கு எவ்வளவு பக்கபலமாக இருந்தார். அவர் ஈமானை ஏற்றுக்கொள்ளவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 8வது வயதிலே அவர் அபூ தாலிப் பொறுப்பேற்கிறார். யாரு? பெருமானாரை வளர்ப்பதற்கு. பெருமானாருடைய 51 வயது வரைக்கும் அவரை வளர்த்தவர் அபூ தாலிப். பெருமானார் 40 வயசுல நபியாகிறார்கள். 51 வயது வரைக்கும் 11 வயசு வரைக்கும் 11 ஆண்டு காலங்கள் யார் இருந்தார்? பக்கபலமாக இருந்தார், அபூ தாலிப் தான் இருந்தார். அந்த மக்கள் சொன்னார்கள், உங்களுக்கு என்ன வேண்டும்? பொருள் வேண்டுமா? இல்லையா இந்த முகமதை தந்துவிடுங்கள், இதற்கு பகரமாக நாங்கள் உங்களுக்கு எத்தனை ஆண் மக்களை வேண்டுமாறு தருகிறோம், இவரை தந்துவிடுங்கள், நாங்கள் கொலை செய்ய வேண்டும் என்பதாக கொடுத்தாரா? இல்லையே. அவர் ஈமானை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் கூட ஈமானுக்கு பக்கபலமாக இருந்தார். மகனே, நீ சொல், மார்க்கத்தை சொல், உனக்கு பக்கபலமாக நான் இருக்கிறேன் என்பதாக. அபூ தாலிபுடைய மௌத்துக்கு பிறகுதான் பெருமானாருக்கு துன்பங்கள் அதிகமாகி போனது. அவங்க தாயிஃபுக்கு போனாங்க. அது மாதிரி அபூ தாலிபரை உருவாக்குவது என்பது இன்னைக்கு முஸ்லிம் சமுதாயத்தினுடைய கடமை. இது வரலாறு இடையில நிறைய செய்திகள். மக்காவில் இருந்த 11 ஆண்டு காலங்கள் பக்கபலமாக இருந்த அபூ தாலிப். அடுத்த வரலாறு கூறுகிறேன். தாயிஃபுக்கு பெருமானார் செல்கிறார்கள். ஸைத் இப்னு ஹாரிஸாவோடு செல்கிறார். வளர்ப்பு மகன் ஸைத் இப்னு ஹாரிஸாவோடு செல்கிறார்கள். தாயிஃப் நகர மக்கள் அடித்தார்கள், விரட்டுகிறார்கள். பெருமானார் வருகிறார்கள். எப்படிப்பட்ட நிலை? மக்காவிற்கு வர முடியாது, இவங்க அடிச்சதுனாலதான் போறாங்க. கொஞ்ச நெஞ்ச சித்திரவதை அல்ல. ஊரை விட்டு வெளியேறுகிற வரைக்கும் கல்லால் அடிக்கிறார் மக்காவாசிகள். தாயிஃபுக்கு போனால் அவர் அடித்து விரட்டுகிறார். எங்கே செல்வது? யாராவது ஒரு மக்காவிலே தங்குவதற்கு அடைக்கலம் கொடுத்தால் மட்டும்தான் மக்காவுக்குள் வர முடியும். பெருமானார் ஸைத் இப்னு ஹாரிஸாவிடத்திலே சொன்னார்கள், முத்தீம் பின் அதி இடத்திலே போய் சொல்லுங்கள், நான் அடைக்கலம் கேட்டதாக சொல்லுங்கள் என்பதாக. முத்தீம் பின் அதி இடத்திலே ஸைத் இப்னு ஹாரிஸா வந்து கூறுகிறார். கொஞ்சம் வரலாற்றுடைய பேரை ஞாபகம் வையுங்கள். முத்தீம் பின் அதி இடத்திலே கூறுகிற நேரத்தில் அவர்தான் வருகிறார்.
பெருமானாரை அழைத்து வர சொல்லி காபத்துல்லாவில் நின்று கொண்டு கூறுகிறார், இந்த முகமதுக்கு நான் அடைக்கலம் கொடுக்கின்றேன். அவர் ஆயுதங்களை அணிந்து கொண்டு அவருடைய மகன்களை வர சொல்லி அவர் ஆயுதத்தை அணிந்து கொண்டு சொன்னார், இந்த முகமதுக்கு நான் அடைக்கலம் கொடுக்கிறேன். இந்த முகமது யாராவது செய்தால் நான் களத்தில் இறங்குவதாக. அபூஜஹில் வந்து கேட்டார், புத்தியும் நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாயா அது அடைக்கலம் கொடுத்திருக்கிறாயா? அடைக்கலம் கொடுத்திருக்கிறார், நான் முஸ்லீமாகவில்லை. அப்படின்னால் அவருக்கு நான் அடைக்கலம் கொடுக்கிறதாக சொல்லி அமைதியானார்கள். யோசித்து பாருங்கள், அந்த நேரத்தில் பெருமானாருக்கு அடைக்கலம் கொடுத்து மார்க்கத்தை பாதுகாத்த புத்தியும் அதிதான் கொடுத்தார். வரலாற்று இன்னொரு செய்தி எழுதுவார்கள், பெருமானார் ஆரம்பத்தில் நபித்துவத்தை மக்களுக்கு சொல்கிறார்கள். 3 வருடங்கள் ஷோபை அபீ தாலிபை அடைத்து விடுகிறார்கள். ஷோபை அபீ தாலிப் வரலாறுகளை கொஞ்சம் பாருங்கள். ஷோபை அபீ தாலிபை 3 வருஷம் ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுட்டாங்க. ஈமானை ஏற்றுக்கொண்டவரை எல்லாம் ஒரு கணவாயில போட்டு அடைச்சிட்டாங்க, கணவாயில போட்டு வச்சுட்டாங்க. இந்த மக்கா வாசிகளுக்கு எல்லாம் சொல்லிட்டாங்க, நீங்க எந்த கொடுக்கல் வாங்க வைக்க கூடாது, தண்ணீர் கூட கொடுக்க கூடாது, உணவு கொடுக்க கூடாது என்பதாக பலஸ்தீன் மக்களுக்கு இஸ்ரேல் செய்த கொடுமையை அவர்கள் செய்தார்கள். குடிக்கிறதுக்கு தண்ணி யாரும் கொடுக்கல, சாப்பாடு கொடுக்கல. சஹாபாக்கள் இலைகளையும் தலைகளையும் தின்று கொண்டு வாழ்ந்தார்கள் 3 வருஷம். அந்த ஒப்பந்தத்தை கிழித்தது யார்? ஒரு முஸ்லிம் அல்ல, ஒரு காஃபிர் தான். அபுல் முஹ்தரி என்ற ஒரு காஃபிர் தான். அவர் என்ன செய்கிறார்? அந்த நேரத்தில் அவர் என்ன செய்கிறார்? ஊர்ல இல்ல, வெளியூர் சென்று வந்தார். 3 வருடங்கள் கழித்து வருகிறார். அந்த ஊரை விட்டு நீக்கக்கூடிய அறிவிப்பு எங்க இருக்கிறது? காபத்துல்லாஹ் தூங்கும். காபத்துல்லாஹ் வருகிறார், எழுதப்பட்டிருக்கிறது, முஸ்லிம்களை ஊரை விட்டு ஒதுக்கி வைத்திருக்கின்றோம், யாரும் கொடுக்கல் வாங்க வைக்கக்கூடாது, உணவு தண்ணீர் கொடுக்க கூடாது என்பதாக. அதை கிழித்து எறிந்தவர் அபுல் முஹ்தரி தான் கிழித்து எறிந்தார். மக்காவாசியிடத்திலே தலைவரிடத்திலே போய் பேசினார், என்ன கொடுமை இது? அவருடைய மார்க்கத்தை அவர்கள் கூறுகிறார்கள், ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் ஏற்றுக்கொள்ளட்டும், ஏற்றுக்கொள்ளாட்டா இருக்கட்டும். எப்படி நமது உறவுகளை நீங்கள் ஊரை விட்டு ஒதுக்கலாம்? தண்ணீர் கூட கொடுக்காம, உணவு கூட கொடுக்காம எப்படி ஒடுக்கலாம்? அந்த ஒப்பந்தத்தை கிழித்து எறிந்தவர் அபுல் முஹ்தரி தான் கிழித்து எறிந்தார். தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு உபகாரம் செய்தவனுக்காக பிரதி உபகாரம் செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க. பெருமானார் பத்ர் போர்க்களத்திலே சொன்னார்கள், அபுல் முஹ்தரி இங்கே வந்திருக்கிறார், போர்க்களத்துக்கு வந்திருக்கிறார், நமக்கு எதிராக வந்திருக்கின்றார், அவரை யாராவது பார்த்தால் குறை செய்யாதீர்கள். ஏனென்று சொன்னால் அந்த அபூ தாலிப் ஷோபை அபீ தாலிபிலே அந்த ஒப்பந்தத்தை கிழித்து நமக்கு அடைக்கலம் கொடுத்தவர் என்பதாக. போர் நடக்கிறது. அபுல் முஹ்தரிக்கு அருகிலே ஒரு தோழர் செல்கின்றார், பார்த்தோன்னு விட்டுட்டு போயிட்டார். அபுல் முஹ்தரி கேட்கிறார், என்னது, என்னை பார்த்ததை விட்டு விட்டு சென்றார்? பெருமானார் சொன்னார்கள், நீங்கள் எங்களுக்கு செய்த உபகாரத்துக்கு உதவியாக பெருமானார் இப்படி சொன்னார்கள். சொன்ன போது பெருமானாருடைய கரம் பற்றி ஈமானை ஏற்றுக்கொண்டார். வரலாறை பாருங்கள். இது மாதிரி பெருமானார் அவர்கள் என்ன செய்தார்கள்? நல்ல மனிதர்களை தன்னோடு வைத்தார்கள். வரலாற்றை ஒரு செய்தி எழுவார்கள். பெருமானார் மட்டுமல்ல, அபூபக்கர் சித்திக் அவர்கள் ஆரம்ப காலத்தில் ஈமானை ஏற்றுக்கொண்டதற்காக வேண்டிய மக்கள் அடிக்கிறார்கள், சித்திரவதை செய்கிறார்கள். ஒரு நாள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இந்த ஊரே வேணாம், இந்த ஊரை விட்டு நம்ம போய்விடுவோம் என்பதாக என்ன செய்கிறார்? செல்கின்றார். பர்குல் ஹிமார் என்ற ஒரு ஊருக்கு வெளிப்புறத்திலே சென்று விட்டார். அந்த பகுதியினுடைய தலைவராக இருந்தவர் இப்னு தக்கின்னா. வரலாறு பேர் வையுங்கள். இப்னு தக்கின்னா பார்க்கிறார், என்ன அபூபக்கர் மூட்டை முடிச்சோட போற மாதிரி இருக்கு என்பதாக. அவர் பார்த்தோட விளங்கிட்டார், இங்க அபூபக்கர் தானே என்பதாக. ஆமா, என்ன மூட்டை முடிச்சோட போறீங்க? என்னங்க, இந்த ஊர்ல வந்து மக்காவோட குர்ஆன் ஓத முடியல, காபத்துல்லாஹ்ல குர்ஆன் ஓத அடிக்கிறாங்க, இந்த ஊரே எனக்கு வேணா, ஊரை விட்டு போகிறேன் என்பதாக இப்னு தக்கின்னா வருகிறார், மக்காவுக்கு வருகிறார். மக்காவின் தலைவரிடத்திலே சொன்னார், அவர் வேதத்தை ஓதுவதன் மூலமா உங்களுக்கு என்ன சிரமம் ஏற்படுகிறது? அவர் வேதத்தை ஓதட்டும், அவருக்கு நான் அடைக்கலம் கொடுக்கிறேன். அவருக்கு ஏதாவது செஞ்சா எங்க ஊருக்காரங்க ஒரு வாரம் சண்டைக்கு. அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க? ஏற்றுக்கொண்டார்கள். அதுக்கு பிறகு அந்த மக்கள் எந்த துன்பமும் தரவில்லை. அப்ப அபூபக்கர் சித்திக்கு அடைக்கலம் கொடுத்தவர் இப்னு தக்கின்னா. ஹிஜ்ரத்துடைய பயணம், பெருமானார் செல்கிறார்கள் மக்கா, பெருமானார் போறாங்கல்ல, பெருமானார் அபூபக்கர் ஹிஜ்ரத்துக்கு போறாங்க. போகிற நேரத்தில் வழிகாட்டியாக யார் இருந்தார்? அப்துல்லாஹ் உரைக்கு திங்கிறவர் இருந்தார். அவர் முஸ்லிம் அல்ல, அவர் காஃபிர். ஏன்னா மதீனாவுடைய வழி வந்து பெருமானாருக்கும் தெரியாது, அபூபக்கருக்கும் தெரியாது. ஏன்னா பெருமானார்
மதீனாவுக்கு போகல. அபூபக்கர் சித்திக் அவர் என்ன செஞ்சார்? யமனுக்கு போனார், ஷாமுக்கு போனார், மதீனாவுக்கு போகல. மதீனாவுக்கு வழிகாட்டு யார் வழிகாட்டுவது? அதே நேரத்திலே அந்த மதீனாவுக்கு செல்வதற்கு 2 வழிகள் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் மக்கள் அதிகமாக நடமாட்டம் இல்லாத கடற்கரை ஓரத்திலே செல்லக்கூடிய வழி தெரிந்தவர் யாருமாக யோசிக்கிறாங்க அபூபக்கர் சித்திக். அப்பதான் அப்துல்லா உரைக்கத்தை முடிவு செய்கிறாங்க. 2 பேருக்கு மத்தியில் நெருக்கம் இருந்தது. அப்துல்லா உரைக்கத்துக்கு சொன்னார்கள், என்ன எங்களை அழைத்து போகிறதாக கூறுகிறார்கள். அவர் அழைத்துக் கொண்டு போனார். யோசித்து பார்க்க வேண்டும். மக்காவின் தலைவர் அறிவிப்பு செய்திருக்கிறார், முகம்மதை உயிரோடோ அல்லது பிணமாவோ கொண்டு வந்தால் 100 செந்நிற ஒட்டகை என்பதாக. பெருமானாரை தேடி மக்காவே அடைகின்றது. சிலர்கள் பொறாமையினால் அடைந்தார்கள், சிலர்கள் வறுமை நீங்குவதற்காக அடைந்தார்கள். சுராக்கத்து நோஃபுடைய வரலாறு புகாரியிலே பாருங்கள், சுறாக்காய்வாக அடிகள் வரும். அவர் சொல்வார், பெருமானாரை நெருங்கி விடுவார். பெருமான் நெருங்கி பிடிக்க போகிற நேரத்திலே செய்வான். பெருமான யாரும் குதுகு சொல்வாங்க, பெருமானா சொல்வாங்க பூமியை பிடி என்பதாக பிடிச்சிடும். அவர் மன்னிப்பு கேட்பாரு, பெருமானார் சொல்வாங்க பூமியை விடு என்பதாக விட்டுரும். 3 தடவை நடந்ததுக்கு பிறகு அவர் சொல்வார், முகமதே உண்மை பிடிக்க வந்தது உன் மீது பொறாமை அல்ல, என்னுடைய வறுமையினால வந்து என்பதாக சொல்வார். பெருமானா சொல்வா, கவலைப்படாத, ஒரு காலம் வரும் பாரசீக நாட்டு அரசுடைய தங்க காப்பு உனக்கு அறிவிக்கப்படுவதாக பெருமானா சொல்லுவாங்க. எதுக்கு சொல்ல வர அப்படின்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அவர்கள் எப்படிப்பட்ட மக்களை என்ன செஞ்சாங்க? அபூபக்கர் சித்திக்கை போன்ற மக்களை உருவாக்கினார்கள். அதே மாதிரி செய்தாங்க, அபூ தாலிப் போன்ற மக்களை உருவாக்கினார்கள். அதாவது காலத்தின் கட்டாயம் அது. அதனால முஸ்லிம்கள் ஒவ்வொருவருமே அபூபக்கர் சித்திக்கை போன்ற மார்க்கத்தை பாதுகாக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் அபூ தாலிப்களை போன்று இந்த மார்க்கத்தின் மீது நேசமான மக்களை நெருக்கமாக ஆக்கி கொண்டால்தான் இந்த மார்க்கத்தை பாதுகாக்க முடியும், இந்த நாட்டிலே சுவிட்சமாக வாழ முடியும். இதை கேட்டும் அதை கல்விக்க அல்லாஹ்.